தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் காலை 10 மணி வரை, பிறகு மூலம். இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். சிவதூதனை வழிபட்டு சிறப்புகளை காண வேண்டிய நாள். இறைவனை சுமக்கக்கூடிய நந்தியை இன்று நாம் ஒரு முறை சுமந்தால் நமக்கு நற்பலன் கிடைக்கும் என்றுதான் இன்று மாலை அந்த பிரதோஷ நேரத்திலே சிவாலயங்களிலே உற்சவ விக்கிரகத்தை வைத்து ஒரு காளை வாகனத்தின் மீது வைத்து வருவார்கள், சுற்றி வருவார்கள். அந்த வாகனத்தை தூக்குவதற்கு போட்டி போட்டுக்கொண்டு பலரும் காத்திருப்பார்கள். காரணம், சிவனை சுமக்கும் நந்தியை நாம் ஒரு நாள் சுமந்தால் நமக்கு நல்லது நடக்கும் என்பது ஒரு பெரிய நம்பிக்கை. பொதுவாகவே இது போன்ற பிரதோஷ நாட்களிலே அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நாம் வழிபட்டால் நமக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும். வேந்தன் நகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திருப்புங்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அல்கொடுக்கும் செல்வ நந்தி என்று நந்திக்காகவே நான் ஒரு பாடல் பல வருடங்களுக்கு முன்னாலே எழுதினேன். வேந்தன்பட்டி என்ற ஊரில் இருக்கக்கூடிய நந்தி நெய் நந்தி. அதில் எறும்பு எதுவுமே மொய்க்காது. விரும்புகின்ற அளவிலே மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான நந்தியாக விளங்குவது தஞ்சாவூர் பெரிய நந்தி. பிறகு நந்தனாருக்காக விலகிய திருப்புங்கூர் நந்தி. இது போன்ற நந்திகள் எல்லா சிவாலயங்களிலும் இருக்கும். அந்த நந்தியை நாம் தேர்ந்தெடுத்து வழிபடுகின்ற பொழுது நல்லது நடக்கும். பொதுவாகவே வாழ்க்கையில் மறக்கக்கூடாத 3 எழுத்து, ஒன்று நந்தி, மற்றொன்று நன்றி என்று நான் சொல்லுவது வழக்கம். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்குன்னு வள்ளுவம் சொல்லுது. இந்த நன்றி என்ற 3 எழுத்தையும் மறக்கக்கூடாது, நந்தி என்ற 3 எழுத்தையும் மறக்கக்கூடாது. சிவனுக்கு தூதுவன். அதனாலதான் ஒரு கோயிலுக்குள்ள போற போதே நம்ம முதலிலே யாரை வணங்கணும்னா பிள்ளையாருக்கு அடுத்து வணங்க வேண்டியது நந்தியம்பெருமான். நந்தியம்பெருமானை வணங்கி உன்னுடைய எஜமானனை பார்க்க போகிறேன், அதற்கு நீ அனுமதி கொடுன்னு கேட்கணும். ஏன்னா சிவனுக்கு பிஏயா இருக்கிறது அது. நம்ம ஒரு மினிஸ்டரை பார்க்க போகிறோம், ஒரு எம்எல்ஏ பார்க்க போகிறோம், ஒரு எம்பியை பார்க்க போகிறோம்னா உடனடியாக உள்ளே போயிட முடியாது. கீழே ஒருத்தர், முன்னாடியே ஒருத்தர் இருப்பார் பாதுகாவலர். அந்த பிஏ அவற்றை நம்ம கேட்டு அனுமதி கேட்ட உடனே அவர் சொல்லுவார், அந்த கேட்டுக்கிட்டு சொல்கிறோம் பாரு. நம்ம ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து விடலாம், அது பேர் என்னன்னு சொல்லலாம். அவங்க உள்ளே போய் பார்த்துட்டு சரி உள்ளே வர சொல்லுங்க ஐயாவைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம உள்ளே போகிறோம். அது மாதிரி வரக்கூடிய மாதிரி இவருக்கு சிவனுக்கு தூதுவனாக இருக்கக்கூடியது, அந்த உதவியாளராக இருக்கக்கூடியது நந்தியம்பெருமான். இந்த நந்திக்கு திருமணம் ஆன இடம் தான் திருமழபாடி. நந்தி கல்யாணம் செய்தால் முந்தி கல்யாணம் நடக்குங்கிற. நந்தி கல்யாணம் பார்த்தாலே முந்தி கல்யாணம் நடக்குமா. நந்தியினுடைய கல்யாண நாள் ஒரு நாள் வரும் அங்கே திருமலபாடியில். இப்போ பல ஊர்களில், பல ஆலயங்களில், காரைக்குடி பக்கம் உள்ள மாத்தூர் என்ற கோயிலில் கூட செய்கிறார்கள். அதுபோன்ற அந்த நாட்களிலே நாம் சென்று அந்த நந்தியினுடைய திருமண கோலத்தை பார்த்தால் திருமணமாகாதவர்களுக்கு, கன்னியர்களுக்கும் காளையர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடும். ஏனென்றால் ஒரு காலத்திலே சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவது திருமணங்கள் நாங்கள். ஆனால் இப்போல்லாம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்படுவது திருமணங்கள் வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வேலை பார்க்கறது, சம்பளம் எல்லாமே கேட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் ஆகி அதுக்கப்புறம் சில பேருக்கு முடிவடையாமையும் விட்டு போயிடுது. ஆக விட்டு போகுது ஐயா எதனாலையும் பார்க்க. அப்படி அவருடைய கோரிக்கைகள் நிறைவேறணும்னா நந்தியை கும்பிடணும். ஆகையினாலே தான் ஜாதகத்தில் 8ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருந்தாலும் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம், ராகுவோ கேதுவோ இருந்தால் சர்ப்பதோஷம். அது மட்டுமல்ல, குருவும் சுக்கிரனும் சேர்ந்தாலும், சனியும் செவ்வாயும் சேர்ந்தாலும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரனோடு ராகு இணைந்தாலும், சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும், இப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் முடிகிறதுக்கு ரொம்ப 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 தாமதமாகும். சிலருக்கு பெண்களுக்கு 35 வருஷம் 36 வருஷம் கூட முடியாது. ஆண்களுக்கு 41 வருஷத்துல கூட முடியாமல் இருந்திருக்கு. ஆனால் இந்த வழிபாடு வைத்துக்கொண்ட உடனேயே ஒரு நல்ல வரன்கள் உடனடியாக தேதி வைத்து முடிவாயிருக்கு. எவ்வளவோ என்னுடைய அனுபவத்தில் பார்த்திருக்கேன். ஆகையினாலே தான் இந்த நந்தி வழிபாடு இப்பொழுது மிக பிரகாசமாக இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் அர்ச்சனைகள் அதிகமாக வருகின்றன. சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கையிலே நடம்புரியும் கனிந்த நந்தி, கவனமுடன் எந்நாளும் இருக்கும் நந்தி, செங்கரும்பு உணவு மாலை அணியும் நந்தி, சிவனுக்கே உறுதுணையாய் விளங்கும் நந்தி அப்படின்னு சொல்லி அந்த பாடலாம் குறிப்பிட்டிருப்பேன். அதுல ஒரு பத்தியில பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி, பார்வதியின் சொற்கேட்டு சிரிக்கும் நந்தி, நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி, நாள்தோறும் தண்ணீரில் குடிக்கும் நந்தி அப்படின்னு எழுதியிருப்பேன். நீங்க ஏதாவது ஒரு கனவு காண்றீங்க, சரியில்லாத கனவா இருக்குன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 4 பேர்ட்ட சொல்லுவீங்க, இது மாதிரி கனவு வந்துச்சு, இதுக்கு என்ன பலன், என்ன மாதிரி இருக்கும், ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமா இல்லை நல்லது நடக்குமான்னு கேட்பீங்க. ஆனால்
அந்த கெட்டகனாவை என்ன பண்ணுவோம்னா நந்தி காதில் போய் சொல்லிடணுமா, கெட்டகனா அத்தனையும் மாற்றும் நந்தி கீர்த்தியுடன் குலங்காக்கும் இனிய நந்தி வெற்றி தரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதியைத்தான் மாற்றிடவே விரையும் நந்தின்னு அதில் நான் குறிப்பிட்டிருக்கேன். விதியை மாற்றுகின்ற ஆற்றல் நந்தி வழிபாட்டுக்கு உண்டு. அப்படிப்பட்ட நந்தியை நீங்கள் இன்று மாலை பிரதோஷ நேரத்தில் சென்று வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் என்ற தோஷம் இருக்கும், சகல தோஷங்களும் உங்களை விட்டு விலகும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10 மணி வரை சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்தும் பூஜித்தும் செய்ய வேண்டும். பொதுவாக எதையுமே நீங்கள் இந்த திட்டமிட்டு செய்ய இயலாது. எதிரிகளின் பலம் கூடுகிறது என்பதனாலே நீங்கள் கொஞ்சம் யோசித்துத்தான் செயல்பட வேண்டும். திடீரென உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்களிடம் சொல்வதனாலே எதிர்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். அது மட்டுமல்ல, இன்று தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். பொதுவாகவே சந்திரபலம் குறைகின்ற பொழுது சங்கடங்களை அதிகம் சந்திக்கிற வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் உங்களை பொறுத்தவரை 4ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று காலை 10 மணி வரை சந்திராஷ்டமம். 10 மணிக்கு மேல் நல்ல காரியங்கள் நடைபெறலாம். புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டால் அதில் வெற்றி கிடைக்கும். இன்று நந்தி வழிபாடு நன்மை தரும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10 மணிக்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்வதாக இருந்தால் அதிகாலையில் செய்துவிடுவது நல்லது. முயற்சி எடுப்பதற்காக நீங்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டாலும் நேரடியாக ஒரு முக்கியஸ்தரை பார்க்க சென்றாலும் காலை 10 மணிக்குள் சென்று பார்த்து விடுவது நல்லது. ஏனென்றால் அதற்கு மேல் சந்திராஷ்டமம் என்பதனாலே கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நடக்கும் காரியங்கள் கொஞ்சம் தாமதமாகப்படலாம். யோசித்தும் இறைவனை பூஜித்தும் செயல்பட வேண்டிய நேரமாகவே இந்த நாள் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் உடன்பிறப்புகள் வழியே ஒரு பிரச்சனைகள் உருவாகலாம். கடன் சுமை கொஞ்சம் கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உருவாகலாம். இருந்தாலும் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம். தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக உங்களுடைய ராசிக்குள்ள அதிர்ஷ்ட சின்னம் நந்தி. இன்றைக்கு பிரதோஷம். நந்தியை நீங்கள் வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நல்லது நடக்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்லவர்களை தேடி நலம் காணுகின்ற நாள், நல்லவர்கள் இல்லம் நலம் சேர்க்கின்ற நாள் என்று கூட சொல்லலாம். இன்று புதிய மனிதர்களை சந்திப்போம். அதன் மூலம் பொருளாதார உயர்வும் உங்களுக்கு ஏற்படும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்து கூட உங்களுக்கு வரலாம். 10ல் சனி இருப்பதால் ஒரு சிலர் தனித்து இயங்கும் வாய்ப்பும் தொழில் தொடங்கும் வாய்ப்பும் கூட உண்டு. இன்று நல்ல நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுகின்ற நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் வரலாம். அதிகார வர்க்கத்தின் ஆதரவோடு ஒரு காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். இடமாற்றங்களோ அல்லது இடம் வாங்கும் சூழ்நிலையோ உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிய நாளாக அமைய நந்தி சிவன் உமையவளை வணங்குவது நல்லது. சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கேது பலம் ராசியில். எனவே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். முழுமையாக நீங்கள் இன்று விரதமிருந்து நந்தி வழிபாட்டை மேற்கொண்டால் நல்லது நடக்கும். இல்லாத பட்சம் உங்களுக்கு ராசியில் சுக்கிரன் இருப்பதனாலே மன அமைதி குறைவு உங்களுக்கு ஏற்பட்டாலும் கூட மறுநிமிடம் உங்களுக்கு சரியாகும் விதத்திலேயே குருவினுடைய பார்வை, அருட்பார்வை உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் பதிகின்றது. பொதுவாக 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதனாலே நீண்ட நாளைய எண்ணங்கள் நிறைவேறலாம். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்தனை அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தால், உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ நீங்கள் எடுத்தால் அது கைகூடலாம். அதே நேரம் லாபஸ்தானத்தில் புதன் இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை ஏற்படாது. நேரத்திற்கு எப்பொழுது உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறதோ அப்பொழுது உங்கள் கரங்களில் புரளும். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளில் பிரதோஷம் இன்று வருவதனாலே இன்று சிவன் உமையவள் நந்தியை வணங்குவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும் நாள். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கூடும். அது மட்டுமல்ல, லாபம் தொழிலே எதிர்பார்த்தபடி கிடைக்கும். அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கலாம். செவ்வாய் பலம் 9ல் இருப்பதால் பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த அரசல் புரசல்கள் மாறும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
துலாம் ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஒப்பந்தங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாள். உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் நன்மைகள் ஏற்படலாம். 6 சனி இருப்பதனாலே உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த உயர்ந்த மாற்றங்கள், அதாவது பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, சம்பள உயர்வும் கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 10 குரு வருகின்ற பொழுதே உங்களுக்கு இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்திற்கு வேலை பார்க்கலாம். வேறு அயல் நாடா, அயல் மாநிலமா அல்லது அயலூரா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு அதற்கான ஒரு விடை கிடைக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, கேது உங்கள் ராசியை பார்ப்பதனாலே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அருகில் இருக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு செல்ல விரும்புவீர்கள். சென்று அங்குள்ள சிவன் உமையவள் நந்தியை வணங்கினால் நல்லது நடக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கின்ற நாள். இந்த தூரதேச பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு உறுதியாகலாம். குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். மனக்கலக்கம் அகலும். தொழில் இருந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொகை வரவு எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு திருப்தி தரும். தொழில் வெற்றி நடைபோடும். வியாபாரத்தில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். அதே நேரம் இன்று பிரதோஷம் என்பதனாலே நீங்கள் அதிகாலையில் ஆனைமுக பெருமானை வழிபட்டு மாலை நேரம் பிரதோஷ நேரத்திலே நந்தியையும் சிவன் உமையவளையும் வணங்குவது நன்மை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 10 மணிக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரனுக்கு 8 குரு இருக்கின்றார். சகட யோகம். எனவே ஒரு தொகை செலவழிந்த பின்னர் அடுத்த தொகை வரலாம். கையில் நீங்கள் தொகையை வைத்துக் கொண்டு எந்த காரியமும் செய்ய முடியாது. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண பழக்கம் தானாகவே வரும். அது மட்டுமல்ல, கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே அக்கறை செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். மகர ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு இன்று அற்புதமான பலன் கிடைக்கப் போகின்றது. அலுவலகத்தில் மரியாதை கூடும். அதே நேரம் உங்கள் அலுவலக மேலாளர்களிடம், உயர் அதிகாரிகளிடம் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். வாகனமாகவோ வீடு கட்டவோ ஏதேனும் தேவைப்பட்டு நீங்கள் கேட்டால் அந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குருவோடு சூரியன் இணைந்திருப்பதனாலே பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. 2 ராகு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சிக்கனத்தை கடைபிடித்து சிறப்புகளை காண வேண்டிய நாள். திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு திரவிய லாபம் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, இல்லத்தில் உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பஞ்சமஸ்தானத்தில் புதன் இருப்பதால் இன்று பிள்ளைகள் வழியில் ஒரு பெருமைக்குரிய தகவல் கிடைக்கலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்த்தபடி வரலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள், யோகமான நாள். சுப செய்திகள், வீட்டை முற்றுகையிடுகின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூடும். அதே நேரத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரலாம். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும். 3 செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க உடன்பிறப்புகளே உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளில் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை நீங்கள் நடத்தி வைக்க முன் வருவீர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே எந்தவிதமான கெடுதல்களும் ஏற்படாது. தன் வீட்டை தானே பார்ப்பதனாலே இந்த பாவத்திற்குள்ள தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி என்பதனாலே இன்று இனிய நாள், யோகமான நாள். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கும் நாள். நன்றி வழிபாடு நன்மை தரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.